அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மாற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டேரோ ரீடிங் இந்த வாரம் எப்படி அமைய போகுது, என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, இந்த வாரத்தை நீங்க எப்படி அணுகலான்னு பார்க்க போறோம். I have 4 groups here. Group number 1, you have success and growth. Group number 2, you have reach out. Group number 3, you have helpless and hopeless. Group number 4, you have daydreams and decisions. உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட சூஸ் பண்ணலாம். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். Oracle cardsல you have success and growth, discernment, move forward and use your wisdom. ஸோ குரூப் நம்பர் 1, உங்களோட இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் பார்க்கும்போது வரக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்பவே பிஸியாக இருக்க போறீங்கன்னு தெரியுது. ஏன்னா கடந்த சில வாரங்களில் ஒரு ஒரு தேக்க நிலையில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஒரு மந்தமான ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்திருக்கலாம். நீங்கள் செய்யணும்னு நினைச்ச விஷயங்களை நீங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், இப்பவும் இருந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதா இல்லை இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதா, எது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும், நல்ல முடிவாக இருக்கும். ஏன்னா இதை பொறுத்து தான் உங்களுடைய வளர்ச்சியும் இருக்கும். ஒரு சில பேருக்கு இது உங்களோட கெரியர் சம்மந்தப்பட்ட முடிவாக இருக்கும். கடந்த ஓரிரு வாரங்களாக நீங்கள் தனிமையில் நிறைய நேரம் இருந்திருக்கலாம். நிறைய யோசனை செஞ்சிருப்பீங்க. இந்த முடிவை எடுத்தா எந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்கும், இல்லை இந்த முடிவை எடுத்து நீங்க செயல்பட்டீங்கன்னா எந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இதோட பிளஸ் அண்ட் மைனஸ், இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்க யோசிச்சு பார்த்துருப்பீங்க. அதனால இது வரைக்கும் நீங்க சந்திச்ச விஷயங்கள்ல இருந்து நீங்க சேகரிச்ச அனுபவங்களை வச்சு ஒரு முக்கியமான முடிவு எடுத்து செயல்பட இருக்கீங்க வரக்கூடிய இந்த வாரத்துல. இல்ல இன்னும் சில பேருக்கு இந்த வாரத்துல உங்க கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்க இருக்கும். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். For group number 1, please. நான் சொல்லிட்டு இருந்த அந்த கிளாரிட்டி, அதுதான் இந்த ஏஸ் ஆஃப் swords. Nine of Wands, Strength card, Ten of Cups, Page of Wands, Queen of Cups, and Two of Cups. With Ace of Swords, Nine of Wands, Strength card and Page of Wands. ஸோ இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்த மெசேஜஸை இந்த கார்ட்ஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சில பேர் உங்களோட கெரியர் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த முடிவு எடுத்து செயல்படுறதுன்னு தெரியல. ஒரு சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்தது. அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களால் சரியாக முடிவு பண்ண முடியாத ஒரு நிலையில கடந்த சில வாரங்களா நீங்க இருந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்குது, ஒரு நம்பிக்கை பிறக்குதுன்னு சொல்லணும். பேஜஸ் ரெப்ரசன்ட் பண்றது நியூ பிகினிங்ஸ். ஸோ இந்த பேஜ் ஆஃப் வாண்ட்ஸை உங்களோட ரீடிங்ல பொருத்தி பார்க்கும்போது உங்களுடைய தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கிறது தான் சொல்லணும். மேபி இப்போ இருக்கிற வேலையிலிருந்து ஒரு புதிய வேலைக்கு போனால் அங்கே உங்களால் ஸ்டேபிளாக இருக்க முடியுமா, ஜாப் செக்யூரிட்டி இருக்குமா, இல்லை
அந்த இடத்துக்கு ஏத்தது மாதிரி உங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? ஒரு வளர்ச்சி அங்க இருக்குமா? அப்படின்னு இந்த மாதிரி நிறைய யோசிச்சிருப்பீங்க நீங்க. அதுதான் இந்த 9 ஆஃப் வாண்ட்ஸோட இமேஜ்லயும் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வேலிய தாண்டி போலாமா? புதுசா எதுவும் ட்ரை பண்ணலாமா? இல்ல நம்ம பழகுன இடத்துல, தெரிஞ்ச இடத்துலயே நம்ம இருக்கலாமா? அப்படின்ற ஒரு குழப்பம் ஒரு சில பேருக்கு இருந்திருக்கலாம். ஆனா, இந்த ஸ்ட்ரென்த் கார்ட் ஆகட்டும், மூவ் ஃபார்வர்ட் இந்த ஆர்க்குல் ஆகட்டும், சக்சஸ் அண்ட் க்ரோத் ஆகட்டும், இதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது அண்ட் ஆல்சோ வித் குவீன் ஆஃப் கப்ஸ் இதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு இன்ட்யூட்டிவ் ஹிட் கிடைக்கிற மாதிரி இருக்கு. உங்களுடைய உள்ளுணர்வு இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்றதை தான் இந்த ரீடிங்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சில பேருக்கு உங்களோட கடின உழைப்புக்கான அங்கீகாரம் இந்த வாரத்துல கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த 10 ஆஃப் கப்ஸை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் காத்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கிறத பார்ப்பீங்க வரக்கூடிய இந்த வாரத்துல. ஒரு சில பேருக்கு இது ஊதிய உயர்வா இருக்கலாம், இல்ல பதவி உயர்வா கூட இருக்கலாம் வித் சக்சஸ் அண்ட் க்ரோத். இன்னும் சில பேருக்கு இது உங்களுடைய லவ் லைஃப் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூ ஹேவ் குவீன் ஆஃப் கப்ஸ், யூ ஹேவ் 2 ஆஃப் கப்ஸ், யூ ஹேவ் 10 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் சர்ட்ஸ். ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது மேபி உங்களுக்கு ஒரு லவ் ப்ரப்போசல் வந்திருக்கலாம். அதை நீங்க ஏத்துக்கலாமா, இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க கமிட் ஆகலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் கூட ஒரு சில பேருக்கு இருந்திருக்கும். ஸோ வித் டிசர்ன்மெண்ட், ஏஸ் ஆஃப் சர்ட்ஸ், குவீன் ஆஃப் கப்ஸ் அண்ட் 2 ஆஃப் கப்ஸ் நீங்க உங்களோட லவ் லைஃப் சம்பந்தமாகவும் ஒரு முக்கியமான முடிவெடுத்து செயல்படுவீங்க வரக்கூடிய இந்த வாரத்துல. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த வாரத்துல நீங்க ஆக்டிவா இருக்க போறீங்க, ரொம்ப பிஸியா இருப்பீங்க. உங்களுடைய மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் முதன்மையா வச்சு ஒரு சில முக்கியமான விஷயங்களை செய்ய இருக்கீங்க. ஒரு சில முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்க இருக்கீங்க. ஒரு சில பேர் கடந்த சில மாதங்களாகவே நீங்க நிறைய தடைகளை சந்திச்சிருக்கலாம். உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா நீங்க நிறைய ஸ்டெப் பின்னாடி போற மாதிரி இருக்கலாம். ஸோ வரக்கூடிய இந்த வாரத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால இந்த தடைகளெல்லாம் எப்படி அகற்றுறது, இதுல இருந்து நீங்க முன்னேறி எப்படி போறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் ஸ்பார்க், ஒரு ஐடியா, ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வர இருக்கு. இதை நீங்க சரியா பயன்படுத்தும் போது உங்களுடைய எதிர்கால நலனுக்கான விதைகளை நீங்க விதைக்கிறீங்கன்னு சொல்லணும். That is why you have success and growth and use your wisdom. All the very best group number 1. இது எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும். with this 10 of cups உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் காத்துட்டு இருக்கு. Thank you so much. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சதுன்னா please like this video and subscribe to Rainbow Blessings and also please share it with your friends and family. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Welcome group number 2. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். Group number 2 oracle cardsல you have reach out, turn away, positivity and spend the day with God. ஸோ குரூப் நம்பர் 2 உங்களோட இந்த ஆர்கிள் கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த வாரத்தை நீங்க எப்படி அணுக போறீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட துவங்க போறீங்க. உங்க மனதை சந்தோஷமா வச்சுக்கிறது, உங்க மனதை அமைதியா வச்சுக்கிறது உங்களுக்கு நம்பர் 1 ப்ரையாரிட்டியா இருக்க போகுதுன்னு நான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய மற்ற கார்ட்ஸ் பார்க்கும்போது, குறிப்பா இந்த ஆர்கிளோட இமேஜ் பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதா, நீங்க யார் மேல அதிக அன்பு வச்சிருந்தீங்களோ, யாரை நீங்க உங்க மனதுக்கு மிகுந்த நெருக்கமானவங்க அப்படின்னு நினைச்சீங்களோ, அவங்களே உங்களை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கலாம். உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க, வேதனைப்படுத்தியிருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் வாங்கிட்டு உங்களை அவங்க ஒதுக்க தொடங்கி இருக்கலாம். ரீசன்ட் டைம்ஸ்ல உங்ககிட்ட முன்னாடி மாதிரி அவங்க பேசாம இருக்கலாம். இது யாராக வேணா இருக்கலாம். இது உங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு நபரா இருக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம். உங்க வாழ்க்கை சூழலோட இது எப்படி பொருந்தி போகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
அவங்களுடைய சுயநலத்திற்காக உங்கள பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டது உங்க மனச ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு. ஸோ கடந்த சில வாரங்களா நீங்க தனிமையிலேயே இருந்திருக்கலாம். யார்கிட்டயும் பேசாம, இது எதனால இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க? இது இவங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லையே! நம்மள ஏன் இந்த மாதிரி நடத்துறாங்க? அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்திருக்கும். அதனால உங்களுடைய தினசரி வேலைகள நீங்க செய்யாம இருந்திருக்கலாம். எதுலயுமே கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலையில இருந்திருக்கலாம் நீங்க. இந்த வாரத்துல இதுல இருந்தெல்லாம் நீங்க வெளியில வரப்போறீங்க. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்து உங்கள ஏமாத்திட்டாங்க, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்களோட சுயநலத்திற்காக முழுமையா பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ நீங்க அவங்களுக்கு ஒரு வேண்டாத நபரா ஆகிட்டீங்க அப்படின்ற இந்த மாதிரி நீங்க சிந்திக்கிற நிலையில இருந்து, இன்னும் உங்க வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டாடுறதுக்கு உங்க வாழ்க்கையில இதெல்லாம் உங்களுக்கு மிகுதியா இருக்கு அப்படின்னு அத நினைச்சு நீங்க சந்தோஷப்படுறதுக்கு இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்லயும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட இந்த வாரத்த நீங்க தொடங்கி கொண்டு போறீங்கன்னு சொல்லணும். ஒரு சில பேர் பிரேயர்லயும், மெடிடேஷன்லயும் ஈடுபடலாம். உங்க மனதுல இருக்க வலிகளையும், வேதனைகளையும், மன காயங்களையும் நீங்க நம்புற அந்த ஹையர் பவர், அந்த டிவைன் பவர் கிட்ட நீங்க ஒப்படைக்கலாம். நீங்க வழக்கமா போற கோயிலுக்கு நீங்க போனா, அந்த கோயிலுக்கு போனாவே உங்க மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட, நீங்க இந்த வாரமும் அந்த கோயிலுக்கு போய், உங்களோட மன அமைதிக்காகவும், மகிழ்ச்சிக்காகவும் நீங்க பிரேயர் பண்ணலாம். நம்ம டாரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். டாரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். For group number 2, please. Two of Wands. So group number 2 with King of Cups and Ace of Cups. உங்க ரீடிங் ஆரம்பத்துல நான் சொன்னது மாதிரி, உங்க மனத நீங்க எப்படி குணப்படுத்த போறீங்க அப்படின்றது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது இந்த வாரத்த பொறுத்தவரைக்கும். ஏன்னா கடந்த வாரமோ, இல்ல அதுக்கு முந்தைய வாரங்கள்லயோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகத்தையோ, ஏமாற்றத்தையோ நீங்க சந்திச்சிருப்பீங்க. அதனால இந்த ஒரு குழப்பமான மனநிலையில இருந்து, இதெல்லாம் உங்களுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு இத நீங்க ஏத்துக்கிட்டு, உங்க வாழ்க்கைய எப்படி ஒரு புதிய கோணத்துல அணுகுறது, புதிய முயற்சியில எப்படி நீங்க ஈடுபடுறது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ, இந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்றத நீங்க மனதார ஏத்துக்கிட்டு, உங்க வாழ்க்கையில அடுத்தது என்ன? இத விட இன்னும் உங்க வாழ்க்கையில எவ்வளவோ நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸா இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்கும், குடும்பத்துல இருக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்கும். இது உங்களுடைய ஹையர் எஜுகேஷனா கூட இருக்கும், உங்களோட கெரியரா இருக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்போ, ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவாக இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வந்தது, உங்களோட உயர்ந்த நன்மைக்காக நடந்தது அப்படின்னு நினைச்சு உங்க மனக்காயங்கள ஆத்திக்கிட்டு, உங்க மனத நீங்க குணப்படுத்திக்கிட்டு, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்துறது இந்த வாரத்துல ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. வித் 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இது ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல இது உங்களோட ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, உங்கள அவங்க முழுமையா பயன்படுத்தியிருக்காங்க. நீங்க அவங்களுக்கு குடுத்துட்டே இருந்திருக்கீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செஞ்சிருப்பீங்க. பண உதவி கூட ஒரு சில பேர் நீங்க செஞ்சிருக்கலாம். உங்கள ஒரு ஏணி மாரி அவங்க பயன்படுத்தியிருக்கலாம். எல்லா வகையிலயும் நீங்க அவங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்கீங்க. அதனால உங்கள ஒரு கருவியா பயன்படுத்தி, உங்க கிட்ட இருந்து முடிஞ்ச வரைக்கும் உதவிகள அவங்க வாங்கியிருந்திருப்பாங்க.
இது ஒரு சில பேருக்கு அவங்களோட கெரியர் சம்பந்தமா இருக்கலாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கலாம், இல்ல அமைச்சு கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி நீங்க சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. உறுதுணையா இருந்திருக்கீங்க. உங்கள ஒரு ஏணி மாரி பயன்படுத்தி அவங்க அடுத்தடுத்து போயிருந்திருக்காங்க. ஆனா, ஒரு குறிப்பிட்ட நிலை வந்ததுக்கு அப்புறமா, அவங்க எது வழியா நம்ம வந்தோம்? யாரால இந்த இடத்துக்கு வந்தோம்? யாரோட உதவியால நம்ம இந்த நிலைமையில இருக்கோம்? அப்படின்றத மறந்து, இந்த ஏணிய அவங்க தட்டி விட்டுருப்பாங்க. உங்களையும் அவங்க வாழ்க்கையில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வச்சிருப்பாங்க. அவங்க மனசுல இருந்தும் தள்ளி வச்சிருப்பாங்க. அதனால தான் நீங்க கடந்த சில வாரங்களா இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்திருப்பீங்க. ஆனா கவலைப்படாதீங்க குரூப் நம்பர் 2. இந்த வாரத்த நீங்க ஆரம்பிக்கும்போதே, இவ்ளோ பியூட்டிஃபுல்லா ஆரம்பிக்க போறீங்க. ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களுக்காகட்டும், இல்ல இது போன்ற மனிதர்கள நீங்க சுயநலவாதிகள சந்திச்சதுக்காகட்டும், இவங்க வழியா நீங்க கத்துக்கிட்ட வாழ்க்கை பாடங்களுக்காகவும் நீங்க நன்றி சொல்றத தான் பார்க்க முடியுது. நீங்க மனசு விட்டு பேசுற மாதிரி இருக்கு. நீங்க நம்புற அந்த ஹையர் பவர், அந்த டிவைன் பவர், இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்க மனசு விட்டு பேச போறீங்க. இல்ல பேசிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கலாம். அதனால இதிலிருந்து நீங்க சீக்கிரமா மனதளவுல குணமாகி வெளியில வரதான் இந்த 8 ஆஃப் வாண்ட்ஸ் வழியா என்னால பார்க்க முடியுது. உங்களுக்குள்ள ஒரு உந்துதல் சக்தி இருக்க மாதிரி நீங்க உணர்வீங்க. அதனால இது ஒரு நம்பிக்கை துரோகமா இருந்தாலும் சரி, இல்ல இது ஒரு ரிலேஷன்ஷிப் முடிவுக்கு வந்ததா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஒரு நிலைமையா இருந்தாலும் சரி, யூ ஆர் ஃபைண்டிங் யுவர் பேலன்ஸ். உங்க மனத எப்படி அமைதியா வச்சுக்கிறது, உங்க மனத எப்படி ஒருநிலைப்படுத்துறது அப்படின்ற முயற்சிய தான் நீங்க செய்ய போறீங்க இந்த வாரம். இந்த 2 ஆஃப் வாண்ட்ஸோட இமேஜ்ல நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி, உங்களோட ஃபோக்கஸ் எதுல இருக்கணும், உங்களுடைய பிரையாரிட்டீஸ் என்ன அப்படின்றதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்க போறீங்க. நடந்து முடிஞ்ச விஷயங்கள மனதார ஏத்துக்கிட்டு, நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க? உங்களோட தினசரி வாழ்க்கைய நீங்க எப்படி அணுக போறீங்க? இன்னைக்கு டே நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க? உங்க மைண்ட நீங்க எப்படி பாசிட்டிவா வச்சுக்க போறீங்க? ஒரு பிரேயர்லயோ, மெடிடேஷன்லயோ ஈடுபட்டு உங்க மனத அமைதியா வச்சுக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்ய போறீங்க? இந்த வாரத்த நீங்க எப்படி அணுக போறீங்க? இல்ல உங்க ஃபேமிலியோட எப்படி ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? ஸோ உங்களோட கவனம் எதுல இருக்கணும், உங்களுடைய பிரையாரிட்டீஸ் என்ன அப்படின்றதுல அறிந்து செயல்படுறதுல நீங்க ரொம்ப உறுதியா இருக்க போறீங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. Thank you so much group number 2. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 3. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். Oracle cardsல you have helpless and hopeless, healing, support and reflect on pride and ego. குரூப் நம்பர் 3, கடந்த சில வாரங்களாகவே நீங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்துட்டு இருக்கலாம். ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளால நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். இது ஒரு சில பேருக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு சில பேருக்கு இது உங்களுடைய ஒர்க் பிளேஸா கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லணும். அதனால நீங்க தனித்து விடப்பட்ட மாதிரி உணர்றீங்க. எந்த பக்கமும் யார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு அன்பும் ஆதரவும் இல்லாத ஒரு நிலையில நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு மிகுந்த மன வலியும் வேதனையும் கொடுத்துட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இமேஜஸ்லாம் பார்க்கும்போது இதுல சம்பந்தப்பட்ட நபர்கள், உங்களை காயப்படுத்தின நபர்கள் உங்களோட அவங்கள ஒப்பிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அளவுக்கு நீங்க இல்ல, அவங்கள விட நீங்க வசதியில குறைவா இருக்கீங்க, இல்ல ஒரு சில பேர் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கம்பேரிசன் இருந்திருக்கும். அவங்களோட ஸ்டேட்டஸை நீங்க மேட்ச் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றதாகட்டும், இல்ல இந்த அவங்களோட இந்த குரூப் இருக்கு இல்லையா, இதுல இருந்து உங்களை விலக்கி வைக்கிறதுக்கு உங்களோட நிறம் கூட ஒரு காரணமா இருக்கலாம்.
உங்க வாழ்க்கை சூழலோட இது எப்படி பொருந்தி போகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு ரிஜெக்ஷனை நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களோட ஆரக்கிள் கார்ட்ஸ்ல இருந்து என்னால பார்க்க முடியுது. ஸோ நிறத்தை அடிப்படையா வச்சோ, இல்ல பணத்தை அடிப்படையா வச்சோ, இல்ல நீங்க ட்ரெஸ் பண்ற விதத்தை அடிப்படையா வச்சோ, இல்ல அவங்களோட ஸ்டேட்டஸ் அடிப்படையா வச்சோ ஒரு வேறுபாடு காமிச்சிருக்காங்க, உங்களை ஒதுக்கி இருக்காங்க, நிராகரிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஆனா குரூப் நம்பர் 3 நீங்க அவசியம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி தன்னைத்தானே உயர்வா நினைச்சுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அடிப்படையா வச்சு தான் மட்டுமே சிறந்தவங்க, தான் மட்டுமே உயர்ந்தவங்க அப்படின்னு தன்னைத்தானே மிகைப்படுத்தி நினைச்சுக்கிறவங்களோட நீங்க இருக்கிறத விட, அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயோ ரிலேஷன்ஷிப்லயோ நீங்க இருக்கிறத விட, நீங்க தனியாகவே இருக்கலாம். சில வாரங்களாகட்டும், சில மாதங்களுக்காகட்டும், நீங்க தனிமையில இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையே இருண்டு போக போறதில்ல. இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்து நீங்க அவமானத்தையும் தாழ்வு மனப்பான்மையும் நீங்க உருவாக்கிக்கிறத விட, உங்களை எப்படி மேம்படுத்துறது, உங்க தன்னம்பிக்கையை எப்படி நீங்க வளர்த்துக்கிறது அப்படின்னு இது போன்ற பாசிட்டிவான விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, மனதளவுல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. உங்க மனதை குணப்படுத்துறதுக்கும் தனிமை உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நம்ம டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். For group number 3, please. Group number 3, 4 of Swords, 5 of Cups and the Moon card. நீங்க தற்சமயம் இருக்கக்கூடிய இந்த ஹெல்ப்லெஸ் அண்ட் ஹோப்லெஸ் ஆன சிச்சுவேஷனை தான் உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா உணர்த்திட்டு இருக்கு. இந்த கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்குன்னா, உங்களுக்கு யாரும் இல்லை, உங்களை அன்பு செய்ய யாரும் இல்லை, உங்களுக்கு ஆதரவு கொடுக்க யாரும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நடந்து முடிஞ்ச விஷயங்களையே நீங்க திரும்ப திரும்ப நினைச்சு வருத்தப்பட்டு அழறதுனால உங்களுக்கு எந்த பயனும் இல்லை இல்லையா? அதுக்கு பதிலா நீங்க கவனம் செலுத்த வேண்டியது உங்க மனதை எப்படி குணப்படுத்துறீங்க அப்படின்றதுல. ஒரு சில பேருக்கு இது உங்களோட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் பற்றியதா கூட இருக்கும். ஒரு பிரேக்கப் ஆகியிருக்கும். வித் டெத் கார்டு அந்த மெசேஜை என்னால் பார்க்க முடியுது. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க நிறைய நம்பிக்கை வச்சிருந்திருப்பீங்க. ரொம்ப சேஃபா இருக்கும், செக்யூரா இருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான எல்லாமே நம்ம கொடுக்குறோம், அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த ரிலேஷன்ஷிப் வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சு கூட பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. அதனால இது கனவா இருக்கலாமே அப்படின்னு கூட நீங்க நினைப்பீங்க ஒரு சில பேர். இந்த முடிவை ஏத்துக்கிறதுக்கு உங்க மனம் மறுத்துட்டு இருக்கு. ஆனா வரக்கூடிய வாரங்கள்ல, குறிப்பா இந்த வாரத்துல உங்க மனதை குணப்படுத்திக்கிறதுக்கான முயற்சியை நீங்க செய்ய ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு தான் உங்க ரீடிங் வழியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தது மாதிரி இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கிட்ட இருந்து நீங்க ஃபேஸ் பண்ண ரிஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு நடந்த மிகப்பெரிய நல்ல விஷயமா இருக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஏன்னா ரிஜெக்ஷன் இஸ் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்களால நீங்க வேறுபடுத்தி நடத்தப்பட்டதுக்கோ, இவங்களோட இந்த குரூப்ல இருந்து நீங்க ஒதுக்கப்பட்டதுக்கோ நீங்க வருத்தப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. அதற்கு பதிலா இது உங்களோட
உயர்ந்த நன்மைக்காக நடந்திருக்கு. சரியான நேரத்துல இந்த குரூப் கிட்ட இருந்து நீங்க வெளியில வந்தது உங்களோட உயர்ந்த நன்மைக்காக தான் அப்படின்றது ஏஸ் ஆஃப் வான்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் கார்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களோட உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்க நீங்களாகவே இருக்க மாட்டீங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். நீங்க யார் அப்படின்றதே நீங்க மறந்துருவீங்க. இப்படிதான் நம்ம வாழணும், இந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு சில பிரின்சிபல்ஸோட நீங்க இருந்திருப்பீங்க. இவங்களோட இணையறதுக்காக ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு. எவ்வளவு செஞ்சாலும் இவங்களுக்கு பத்த மாட்டேங்குதே, இன்னும் நம்ம என்னெல்லாம் செய்யணும் இவங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா இந்த பீரியட்ல தான் இவங்களாகவே உங்களை ஒதுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, நிராகரிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஆனா குரூப் நம்பர் 3 நான் இதற்கு முன்னதா சொன்னது மாதிரி இது எல்லாமே உங்களோட உயர்ந்த நன்மைக்காக தான் நடந்திருக்கு. ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் உங்க வாழ்க்கையில என்னைக்குமே இருந்துட்டு இருக்கு. அதனால உங்க மனதை எப்படி குணப்படுத்துறது, உங்களோட மன காயங்களை எப்படி நீங்க ஆத்துறது அப்படின்றதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு ப்ரேயர்லயோ மெடிடேஷன்லயோ கூட நீங்க ஈடுபடலாம். உங்க மனதை நீங்க அமைதியா வச்சுக்கிறதுக்கு, உங்க மன காயங்களை ஆத்துறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். 8 ஆஃப் வாண்ட்ஸை உங்களோட ரீடிங்ல பொருத்தி பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, இந்த வாரத்தை நீங்க தொடங்கும் போதோ இல்ல கடந்த சில வாரங்களாகவோ நீங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்திருப்பீங்க. உங்களுக்கு யாரும் இல்ல, உங்களை அன்பு செலுத்துறதுக்கு யாரும் இல்ல, ஆதரவு கொடுக்க யாரும் இல்லைன்னு. ஆனா இந்த மனநிலையில இருந்து விரைவா நீங்க வெளிவரீங்க அப்படின்றது தான் 8 ஆஃப் வாண்ட்ஸ் வழியா பார்க்க முடியுது. இந்த குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்து விலகி நீங்க ரொம்ப தூரம் போக போறீங்க. பிசிக்கலாவும் சரி, எமோஷனலாவும் சரி, மனதளவுல நீங்க விலகி போக போறீங்க அப்படின்றது தான் இந்த 8 ஆஃப் வாண்ட்ஸ் வழியா என்னால பார்க்க முடியுது. உங்களுக்கே ஒரு அவேர்னஸ் வரப்போகுது, ஒரு புரிதல் வரப்போகுது. ஸோ குரூப் நம்பர் 3 ஓவராலா என்னால என்ன சொல்ல முடியும்னா, இப்போ நீங்க இருக்கிற மனநிலையில இருந்து நீங்க விடுபடுறதுக்கான முயற்சியை நீங்க இந்த வாரம் செய்ய போறீங்க. இது வரைக்கும் நீங்க எந்த மாதிரி உணர்ந்தீங்களோ, உங்களை பத்தி நீங்களே குறைவா மதிப்பிடலாம், ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு உருவாகி இருந்திருக்கும். இந்த மாதிரி நபர்களோட நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயோ ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ இருந்ததுனால நீங்க யார் அப்படின்றதை நீங்க மறந்துருப்பீங்க. அதனால உங்க மன காயங்களை குணமாக்கணும் அப்படின்ற முயற்சியை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து நீங்க பழையபடி நீங்களா இருக்க துவங்குவீங்க. You will become your true authentic self. நீங்களா இருப்பீங்க. நீங்க உண்மையா எப்படி இருப்பீங்களோ, இல்ல இவங்களை சந்திக்கிறதுக்கு முன்னதான் நீங்க யாராக இருந்தீங்களோ, ஒரு சில கொள்கைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். உண்மை, நீதி, நியாயம், தர்மம் இதெல்லாம் அடிப்படையா வச்சு உங்க வாழ்க்கையை நீங்க எடுத்துட்டு போயிருந்திருப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில இடையில வந்த இந்த நபர்களால உங்க வாழ்க்கையே தடமாறி போன மாதிரி நீங்க உணர்வீங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு உங்களுக்கு மன வலியும் வேதனையும் இருந்துட்டு இருக்கு. ஸோ குரூப் நம்பர் 3 கூடிய விரைவில் வரக்கூடிய வாரத்திலிருந்து ஒரு சில முக்கியமான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு உந்துதல் சக்தி உங்களுக்கு வர்றதுதான் உங்க ரீடிங்ல இருந்து என்னால பார்க்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 3. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 4. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். Oracle cardsல you have daydreams and decisions, memories, go with the flow and rely on yourself. குரூப் நம்பர் 4 இந்த Oracle cardsலாம் சேர்த்து பார்க்கும்போது கடந்த சில வாரங்களாகவோ இல்ல சில மாதங்களாகவோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல நீங்க உங்க பொறுமையே இழந்திருக்கலாம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்க நினைச்ச மாதிரி நடக்காம இருந்திருக்கலாம், இல்ல நீங்க நினைச்ச வேகத்துல அதெல்லாம் நடக்காம இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இது உங்களோட லவ் லைஃப் சம்பந்தமா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு.
உங்களோட லவ் லைஃப் நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது பத்தியோ, இல்ல உங்க பெர்சனோட சேர்ந்து ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கிறத பத்தியோ உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். ஆனா, ஏதோ ஒரு சில காரணங்களால, ஒரு சில தடைகளாலயோ, இல்ல எதிர்ப்புகளாலயோ, இல்ல உங்க பெர்சன் கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லாததுனாலயோ, இதெல்லாம் வெறும் பகல் கனவா ஆயிடுமா? உங்களோட ஆசை, கனவு, விருப்பம் இதெல்லாம் கனவாகவே இருந்துருமா? அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதனால உங்களோட லவ் லைஃப் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறதுனால, உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி முழுவதும் நீங்க இதுக்கே செலவழிக்கிறதுனால, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற பொறுப்புகள் மீது, மற்ற வேலைகள் மீது நீங்க கவனம் செலுத்த முடியாம இருந்துட்டு இருக்கலாம். இது நான் நினைச்ச மாதிரி நடந்தா, நான் அடுத்து இதெல்லாம் செய்வேன். இல்ல உங்க பெர்சன் கிட்ட இருந்து இந்த பதில் வந்த அப்புறம் தான் நான் இந்த வேலைய செய்வேன். அப்படின்னு உங்கள நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட முடிவுகள, உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகள, நீங்க சுயமா எடுக்காம, நீங்க விரும்பும் நபர் மீதோ, இல்ல இதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதோ, உங்க வாழ்க்கை சூழலோட இப்ப நான் சொல்லிட்டு இருக்க மெசேஜ் எப்படி பொருந்தி போகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவங்க மேல நீங்க அதிகம் டிபெண்ட் ஆகி இருக்கலாம். அவங்கள சார்ந்து உங்க வாழ்க்கையில அடுத்து நீங்க என்ன செய்யணும், என்ன முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு நீங்க காலம் தாழ்த்திட்டே இருக்கலாம். ஆனா, இந்த வாரத்துல உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வர்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உங்க ரீடிங்ல. கோ வித் த ஃப்ளோ, ரிலை ஆன் யோர் செல்ஃப் அண்ட் டெசிஷன்ஸ். இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது, உங்களையும் சரி, இதுல சம்பந்தப்பட்டவங்களையும் சரி, நீங்க ஃபோர்ஸ் பண்ணாம, கண்ட்ரோல் பண்ணாம, நடக்கும்போது இது நடக்கும். அது வரைக்கும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அப்படின்னு நீங்க இப்போ எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்களோ, அத நீங்க ஏத்துக்க ஆரம்பிக்க போறீங்க இந்த வாரத்துல இருந்து அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம டாரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். டாரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபார் குரூப் நம்பர் 4 ப்ளீஸ். Four of Swords and Four of Cups. இந்த 2 கார்டில் இருக்கக்கூடிய இமேஜ் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் நீங்க கடந்த சில வாரங்களாகவே இருந்துட்டு இருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இது ஒரு சில பேருக்கு உங்களோட லவ் லைஃப் சம்பந்தமா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை உங்க பர்சன் மீதும் இந்த ரிலேஷன்ஷிப் மீதும் நீங்க அதிகமா செலவழிக்கிறதுனால இது மட்டுமே தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க நினைச்ச முடிவை உங்க பர்சன் சொல்லாம இருக்கலாம். இல்ல நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு அவங்களுக்கு அது இப்போ சாத்தியம் இல்லாம இருக்கலாம். அதனால ஒரு விரக்தி அடைஞ்ச மனநிலையில தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் மீதோ இல்ல உங்களுடைய தினசரி வாழ்க்கையில கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலையில தான் நீங்க சில வாரங்களாகவும் மாதங்களாகவும் இருந்துட்டு இருக்கீங்க. பேஜ் ஆஃப் சார்ட்ஸ் அண்ட் 8 ஆஃப் வாண்ட்ஸ் உங்க ரீடிங்ல பொருத்தி பார்க்கும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்து எதுலையுமே உங்களால கவனம் செலுத்த முடியாத ஒரு மனநிலையில இருந்தாகட்டும், இல்ல எதுலையுமே ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு மனநிலையில இருந்து விடுபட போறீங்க அப்படின்றது தான் பேஜ் ஆஃப் சார்ட்ஸ் அண்ட் 8 ஆஃப் வாண்ட்ஸ் உங்க ரீடிங்ல சொல்லிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் மீது கவனம் செலுத்துவோம். இது உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், பொறுப்புகளா இருக்கும், உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயமா இருக்கும், இல்ல ஒரு சில பேருக்கு உங்களுடைய படிப்பா இருக்கும். அப்படின்னு இது போன்ற விஷயங்கள் மீது நீங்க கவனம் செலுத்தணும் அப்படின்னு ஒரு
ஒரு உந்துதல் வரப்போகுது உங்களுக்குன்னு சொல்லணும். எவ்வளோ நாள் இந்த நபருக்காகவே நம்ம காத்துட்டு இருக்கிறது? இவங்க முடிவு எடுத்து வருவாங்க அப்படின்றதுக்காக நீங்க உங்க வாழ்க்கையில சரியான நேரத்துல சரியாக முடிவெடுத்து செயல்படக்கூடியது எல்லாத்தையும் நீங்க ஒரு ஹோல்ல போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீங்க இனிமே செய்ய போறது இல்ல. நீங்க உங்கள நம்பி நீங்க செயல்பட போறீங்க. நீங்க யாருக்காகவும் காத்திருக்க போறது இல்ல. உங்களோட மன மகிழ்ச்சிக்கும், அமைதிக்கும் நீங்க ஒருவரே காரணம் அப்படின்ற ஒரு புரிதல் தான் உங்களுக்கு வரக்கூடிய இந்த வாரம் தொடங்கி ஏற்பட போகுதுன்றது தான் உங்க ரீடிங்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மெசேஜ் தான் நம்ம 9 ஆஃப் பென்டிகிள்ஸ், 9 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் கப்ஸ் வழியாகவும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படுறதுனால உங்களுக்கே ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும். இது நாள் வரைக்கும் இந்த 9 ஆஃப் வாண்ட்ஸை நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒண்ணுக்காக நீங்க காத்துட்டு இருந்திருப்பீங்க. இல்ல எதையோ ஒண்ணு நீங்க காத்துட்டு இருந்திருப்பீங்க. ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி இதெல்லாம் நீங்க முழுவதுமா இந்த ரிலேஷன்ஷிப்க்கும் உங்க நபருக்குமே கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. அதனால ஒரு சில சாக்ரிஃபைசஸ் கூட நீங்க பண்ணியிருப்பீங்க. மேபி ஒரு சில பேருக்கு உங்க அளவுக்கு உங்க பர்சனுக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட், ஒரு கமிட்மெண்ட், ஒரு டெடிகேஷன் இல்லாம இருந்திருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல. இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஒரு ஃபியூச்சர் பார்த்து இருந்திருப்பீங்க. உங்க பர்சனோட சேர்ந்து ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்றதுல நீங்க ரொம்ப உறுதியா இருந்திருப்பீங்க. ஆனா உங்க அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட்டோ, ஒரு இன்வால்வ்மெண்ட்டோ இல்லாம உங்க பர்சன் இருந்திருக்காங்க அப்படின்றத நீங்க லேட்டா தெரிஞ்சிருப்பீங்க. அதனால தான் வரக்கூடிய நாட்கள்லயோ, இந்த வாரத்திலயோ, இல்ல இந்த வாரத்தை தொடர்ந்தோ நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறீங்க. ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லணும். ரிலை ஆன் யோர்செல்ஃப் அப்படின்ற இந்த மெசேஜை மிரர் பண்றது தான் 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் 9 ஆஃப் கப்ஸ். உங்களோட மன மகிழ்ச்சிக்கும், மன அமைதிக்கும் நீங்க ஒருவரே காரணம் அப்படின்ற புரிதல் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதனால இவ்வளோ நாளா எப்படி உங்க பர்சன் மீதோ, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் மீதோ நீங்க அதீத ஈடுபாடு கொண்டிருந்தீங்களோ, உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி நீங்க அதுக்காக எவ்வளோ கொடுத்தீங்களோ, அது எல்லாத்தையும் நீங்க இனிமே உங்க மீது செலவழிக்க போறீங்க. செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. உங்களோட லைஃப்ல நீங்க தான் உங்களோட ப்ரையாரிட்டியா இருக்க போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு சில கோல்ஸ் நீங்க செட் பண்ணலாம். உங்களோட பர்சனல் கோல்ஸா இருக்கும். ஒரு சில பேருக்கு கெரியர் கோல்ஸா இருக்கும். இல்ல ஒரு சில பேர் இன்னும் மேலும் படிக்கணும்னு நினைக்கலாம். இல்ல ஒரு சில ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்ல நீங்க என்ரோல் ஆகலாம். உங்களோட கெரியர்ல எப்படி நீங்க கவனம் செலுத்துறது, இல்ல உங்களுடைய குடும்பத்துல எப்படி நீங்க கவனம் செலுத்துறது, அந்த பொறுப்புகள்லாம் எப்படி நிறைவா செஞ்சு முடிக்கிறது, உங்களோட ஃபைனான்சஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, உங்களோட இலக்கு நீங்க எப்படி அடையிறது அப்படின்னு ப்ராப்பரா நீங்க பிளான் பண்ண போறீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க உங்களுக்காக வாழத் தொடங்க போறீங்கன்னு சொல்லணும். ஒரு நியூ சாப்டர், ஒரு நியூ பேஜ் நீங்க ஆரம்பிக்க போறீங்க. இது நாள் வரைக்கும் இல்ல கடந்த சில மாதங்களாகவே நீங்க படிச்ச பக்கங்களே நீங்க படிச்சுட்டு இருந்திருக்கலாம். இதுல எதுவும் மாறப் போறது இல்ல அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க காத்துட்டு இருந்திருக்கலாம். இல்ல நான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி நீங்க நினைச்ச வேகத்துல ஒரு சில விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கலாம். அது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுறதுனால you are starting a new page, a new chapter, a new beginning. இதுல லீட் ரோல் யாருன்னா நீங்க தான். அதுதான் இந்த 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் 9 ஆஃப் கப்ஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால இந்த வாரத்துல இருந்து உங்களுடைய கவனம் எதுல இருக்க போகுதுன்னா, உங்களை எப்படி நீங்க மகிழ்ச்சியா வச்சுக்கிறது, உங்க மனதை எப்படி நீங்க அமைதியா வச்சுக்கிறது, உங்க மனசுக்கு பிடிச்ச வேலைகளை எப்படி நீங்க செய்யறது அப்படின்னு இது போன்ற விஷயங்களை உங்களை நீங்க ஈடுபடுத்திக்க போறீங்க. சுறுசுறுப்பா செயல்பட போறீங்கன்னு சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 4. நீங்க இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.